என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஸ்பெஷல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல். ஸோ என்னோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா என்ன வீடியோஸ் போட்டாலும் ஹோம்ஒர்க் கொஷின் அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னென்னலாம் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேனோ அது எல்லாமே அங்கே வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், அது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வீடியோவை பாருங்கள், மேலேயும் நான் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன் டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 60 கொஷனில் 20 கொஷின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 20 கொஷின் ஹோம்ஒர்க்கு, லாஸ்ட் 20 கொஷின் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம் 6 மாதம் வரைக்கும். அதனால் மறந்துடாமல் அதை வாங்கிடுங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது குரூப் 4க்கான மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிப்பா, இப்போது இந்த 12வது வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டார் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டாபிக் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கும். நம்ம சமச்சீர் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்டில் அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருப்பாங்க டைம் அண்ட் ஒர்க்கில். சரிங்களா? சரிப்பா, இப்போ டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின் பேப்பர்லையுமே கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க் இருக்கும்ப்பா. சில எக்ஸாமில் 3 கொஷின் ஒரே எக்ஸாமில் ஒரே வருஷத்தில் 3 கொஷின் கூட கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ போன வருஷம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம். அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 176வது கொஷின், 176வது கொஷின், 181வது கொஷின், இது ரெண்டுமே டைம் அண்ட் ஒர்க் கொஷின் தான். ஸோ அதனால் எப்படி ரேஷியோ ப்ரொபோர்ஷன், நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 4 வீடியோ பார்த்துருக்கோம், 5 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் பொறுமையாக சொல்லித்தரேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் தனித்தனி பார்ட்டாக சொல்லிக் கொடுக்கறது, அதுதான் காரணம். ஸோ அதே மாதிரி இப்போது இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கில் என்னெல்லாம் கொஷின் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்ஸ் என்ன, அது எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஷினை போட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? எடுத்த உடனே கொஷின் போட வேண்டாம். இந்த வீடியோவில் எந்த கொஷின் நான் போட போகிறதில்ல. பட் அங்கே கொஷினில் அடுத்த வீடியோவில் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? இப்போ 176வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. வேஜஸ்னால் சம்பளம் பிரித்து கொடுக்கறது. ஒரு 3 பேர் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சவங்களுக்கு எவ்வளோ நீ வேலை செஞ்சியோ அதுக்கேற்ற சம்பளம் அது பிரித்து கொடுக்கணும். அது டைம் அண்ட் ஒர்க்கில் 176வது கொஸ்டின் வந்துச்சு. 181வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் தான் 2022 கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 2018, 2016, 14 எல்லா வருஷத்துலையுமே டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனில் உங்களோட சார் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை என் வீடியோ இல்லாமல் நீங்கள் வேறு யார் எவ்வளோ யூடியூப் சேனல் எவ்வளவோ சேனல் இருக்குப்பா, ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நான் எப்போதுமே என்னோடய சேனலில் என்ன பண்ணுவேன்னா எந்த ஷார்ட்கட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஷார்ட்கட் மேலே நம்பிக்கை கிடையாது அவ்வளோவா. அதனால் ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நார்மலான மெத்தட். சரிங்களா? அவங்க ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நமக்கு ஆப்டிடியூடில் என்ன மெத்தட் இருக்கோ அந்த மெத்தட் தான் சொல்லி தருவேன். அந்த மெத்தடை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் எந்த கொஷின் வேணாலும் சால்வ் பண்ணலாம். நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு அப்படி தான் நடத்தியிருப்பேன். ஒரு மெத்தட் தான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த மெத்தட் தான் எல்லா வீடியோலையுமே போட்டேன். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க் 1-2 மெத்தட் தான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மெத்தடை வச்சு நீங்கள் எல்லா கொஷினும் போடலாம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு சென்டரில் படிக்கிறீங்க, அங்கே ஒரு சார் சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணலாமா? தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நான் ஷார்ட்கட் படிக்கிறேன், அது மட்டும் படிச்சுட்டு போகலாமா? தாராளமாக நீங்கள் ஷார்ட்கட் படிக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது புக்கை எடுத்து ஒரு 10 கொஷின் உங்களோட ஷார்ட்கட்டில் போட்டு பாருங்கள் ஆன்சர் வருதான்னு. உங்கள் டீச்சர் ஒரு மெத்தட் சொல்லிக் கொடுக்கலான்னா அந்த மெத்தடை அந்த ஒரு 10 கொஷனுக்கு போட்டு பாருங்கள். அப்படி போட்டு பார்த்து ஆன்சர் வந்துச்சுன்னா தான் நீங்கள் அந்த மெத்தடை படிக்கணும். ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒவ்வொரு மெத்தடை நான் டைம் அண்ட் ஒர்க்குக்கு படிக்கிறேன் அப்படின்னா இது வாய்ப்பே கிடையாது. டைம் அண்ட் ஒர்க்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான டாப்பிக்காக போயிடும். ஸோ அதனால் டைம் அண்ட் ஒர்க்கை விட்டுட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் படிக்காமல் போவாங்க. நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. டைம் அண்ட் ஒர்க்குன்ற டாபிக் ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஸ்கூல் மேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 3-4 இடத்துல தான் அந்த கான்செப்டே இருக்குது. ஸோ அந்த 3-4 கான்செப்டை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னாலே போதும்.
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 விதமான கொஷின் கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 விதமான கொஷின். இந்த டைம் அண்ட் ஒர்க்கு எப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நானும் நீங்களும் ஒரு வேலையை செய்கிறோன்பாங்க. ஓகேவா? நானும் நீங்களும் சேர்ந்து இந்த பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்பாங்க. நான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கன்பாங்க. நீ வேலையை செய்கிற என்ன வேலையை செய்கிறேன்னு சொல்லு. ஆனால் அந்த வேலையவே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க, ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்கன்பாங்க. ஆனால் அது எந்த வேலைன்னே சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் இருந்தால் அது ஒரு டைப்பு, சொன்னாங்கன்னா அது ஒரு டைப்புப்பா. இப்போ ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு புக்கை டைப் பண்ணுறோம். 3600 பேஜ் உள்ள ஒரு புக்கு நம்ம டைப் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செய்கிற வேலையை அவங்க சொல்லிட்டாங்க. கரெக்டாக இல்லையா? நானும் நீங்களும் சேர்ந்து 3500 பேஜ் உள்ள ஒரு புக்கை நம்ம டைப் பண்ணுறோம். அப்போது என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வேலை செய்கிறவங்க என்ன வேலை செய்கிறோம், இந்த புக்கில் 3500 பேஜை டைப் பண்ணுறோம். 3த்தையுமே கொடுத்துட்டாங்க. அது ஒரு மாடல்ப்பா. இந்த மாடலோட கொஷினை எப்படி சால்வ் பண்ணோன்னா, செயின் ரூல்னு சொல்லுவாங்க. செயின் ரூல், சரியா? இந்த ரூலில் சால்வ் பண்ணுவாங்க. இந்த செயின் ரூல் நம்ம ஸ்கூல் புக்ஸில் எப்படி இருக்கும்னா, இப்படி ஒரு கட்டை மாதிரி போட்டு இப்படி 3ஆக பிரித்து போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் இது சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த கட்டத்துக்கு வேல்யூ கொடுக்கலையோ அந்த கட்டத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, கொடுத்த வேல்யூலாம் இந்த கட்டத்துக்குள்ளே போடு, அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதுதான் செயின் ரூல். ஒருவேளை இது கொடுத்துருந்தாங்கன்னா இது மெத்தட், கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சிட்டேன். அதே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாலும் அது என்ன வேலைடா அது அப்படின்னா அந்த வேலையை அவங்க சொல்லலை கொஷனில். அந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க கொடுக்கல அப்படின்னா அது 2வது டைப்பு. அதுக்கு நீங்கள் அந்த வேலையை 1ன்னு வச்சுக்கணும். ஒரு வேலை, ஓகேவா? ஏதோ ஒரு வேலை, அந்த ஒரு வேலையை 1ன்னு வச்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு வேளை உங்கள் கொஷனில் அவங்களே இதை தான் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு டைப்பு. எதுவுமே சொல்லாமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை நம்ம நம்பர் 1ன்னு எடுத்துப்போம். இதுதான் இப்போ 2 டைப்பு. ஸோ இந்த கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் செயின் ரூல். ஒரு வேளை கொடுக்கலன்னா இது 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. அந்த 3 பார்ட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 4 வீடியோ போடுவேன். டைம் அண்ட் ஒர்க் இப்போ 12ல் ஆரம்பிக்கிறோம், 16ல் தான் முடிப்போம். ஸோ மறந்துடாமல் நீங்கள் எல்லா வீடியோவும் ஸ்டெப்பாக பார்க்கணும். டைம் அண்ட் ஒர்க்கை ஆரம்பிப்போம்ல, இப்போ வந்து ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறான் அப்படின்னா 1/12ன்னு போடுவாங்க. எடுத்த உடனே இப்படி தான் எழுதுவாங்க, 1/12. எதனால் 1/12ன்னு எழுதுறாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலைப்பா. எப்போதுமே கீழே போட்டிருக்கிறது, இங்கே கீழே டிவைடில் ஒரு நம்பர் இருக்கும், மேலே ஒரு நம்பர் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கீழே ஒரு நம்பர் போடுறாங்களோ அந்த நம்பர் எதை குறிக்குதுன்னா அவனால் 12 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். மேலே கொடுத்துருக்கிறது அவன் செய்கிற ஒரு நாள் வேலை. ஓகேவா? 1/12 அப்படின்னா அவனால் 12 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். ஆனால் அவனோட ஒரு நாளைக்கு அவன் என்ன வேலையை செஞ்சுருக்கான், அதனால் 1/12. 2 நாளைக்கு என்ன வேலை செஞ்சுருக்கான்னா 2/12. 3 நாளைக்கு என்ன வேலை செஞ்சுருக்கான்னா 3/12. 5 நாளைக்கு என்ன வேலை செஞ்சுருக்கான்னா 5/12. 7 நாளைக்கு என்ன வேலை செஞ்சுருக்கான்னா 7/12. நான் என்னென்ன நாளில் சொல்கிறேனோ அதை மேலே தான் மாற்றிட்டு வரேனே தவிர கீழே இருக்கிற நம்பரை மாற்றவே இல்லை. எதனாலனா அவன் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பான். அவன் செய்கிற வேலையை தான் மேலே போடுறோம். அவன் எத்தனை நாள் செய்கிறானோ அத்தனை நாள் மேலே வந்துடும். ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல இப்படி 6/9 அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? ஒருத்தர் இந்த ஒரு வேலையை 9 நாளில் முடிச்சிருவான். ஆனால் இப்போ எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கான்? 6 நாள் வேலை செஞ்சுருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? எந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்தாலும் நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ 3/5ன்னு இருக்குது. நீங்களே மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். இப்போ 3/5ன்னு தான் என்ன அர்த்தம்? ஒருத்தன் வந்து 5 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருவான். ஆனால் அவன் செய்கிறது எத்தனை நாள் வேலை தான் செஞ்சுருக்கான்? 3 நாள் வேலை தான் செஞ்சுருக்கான். ஓகேவா? பாக்கி 2 நாள் வேலை இருக்குது. ஸோ அப்போ தான் 5 நாள் ஒரு வேலையை முடிக்க முடியும். சரிங்களா? இப்படி தான்ப்பா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் பேசிக்ஸ். அதனால் டைம் அண்ட் ஒர்க் கொஷின் ஆரம்பிக்கும் போது எப்போதுமே சரி 1/12 1/3 தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். ஓகேவா? எப்போதுமே ஒரு நாள் அவன் என்ன வேலை செய்கிறானோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்தது இந்த செயின் ரூலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுப்பா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் போடலானோ இல்லை நார்மலாக பாக்ஸ் போடாமல் கூட நம்ம சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தது ஓகே, இது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. எஃபிஷியன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். சரி,
இதெல்லாம் ஃபார்முலாலாம் கிடையாது, இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எஃபிஷியன்சி அப்படின்னா நான் எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறேன்னு அர்த்தம். டைம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த பில்டிங், நான் இருக்கிற பில்டிங்கை பெயிண்ட் அடிக்கிறேன் சரிங்களா, நானும் நீங்களும் சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிறோம். இப்போ நான் வந்து வேகமாக வேலை செய்கிறவனை வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சி, எனக்கு எஃபிஷியன்சினா என்ன அர்த்தம்? வேகமாக வேலை செய்கிறேன்னு அர்த்தம். நான் வேகமாக வேலை செய்கிறேன், அப்போது இந்த பில்டிங்கை நான் சீக்கிரமாக பெயிண்ட் அடித்து முடிச்சிருவேன். அப்படின்னா நான் வேகமாக வேலை செஞ்சேன்னா எனக்கு எடுக்கிற டைம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வேகமாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க, அப்போ டைம் கம்மியாகும். இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நான் பொறுமையாக சாப்பிட்றவன்னு வச்சுக்கோங்க, அப்போனா டைம் என்னப்பா ஆகும்? அதிகமாக ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது மேலே இருந்துச்சு, இது அதிகமாக இருந்துச்சுன்னா இது கம்மியாக இருக்கும், இது கம்மியாக இருந்துச்சுன்னா இது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நான் பொறுமையாக வேலை செஞ்சேன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு அதிக நேரம் ஆகும். நான் வேகமாக வேலை செஞ்சேன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு கம்மி நேரம் தான் ஆகும். ஸோ அதனால தான் எஃபிஷியன்சி டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்னும் சில கொஷனில் இப்படி கொடுத்துருப்பாங்க, எஃபிஷியன்சி 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃபிஷியன்சி அப்படின்றது 1:3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏவோட எஃபிஷியன்சி 1, பியோட எஃபிஷியன்சி 3. டைம் அப்படின்றது இதை அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க 3:1. இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே எஃபிஷியன்சி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போது ஏபியோட எஃபிஷியன்சி 1:3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ வந்து 1 மடங்கு வேலை செய்கிறான், அதே நேரத்தில் பி 3 மடங்கு வேலை செஞ்சுருவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பி வந்து 3 மடங்கு வேகமாக வேலை செய்கிறவன், ஏ வந்து கொஞ்சம் 1 மடங்கு வேலை செய்கிறவன். இப்போ யார் வேகமாக வேலை செய்கிறவன்? பி தான் வேகமாக வேலை செய்கிறவன். ஏன்னா 3 மடங்கு வேகமாக வேலை செய்வான். இவன் 3 மடங்கு வேகமாக வேலை செய்கிறனால அவனோட டைம் எப்படிப்பா இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதனால தான் இங்கே 1. இப்போ இவன் ஏ வந்து கம்மியாக வேலை செய்கிறனால அவனுக்கு எடுக்கிற டைம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் 3. ஓகேவா? ஸோ என்ன எஃபிஷியன்சி இருக்கோ அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அது டைம். மறந்துடக்கூடாது. கொஷின் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 3:1ன்னு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதுனது 1:3ன்னு எழுதியிருப்பாங்க. என்னடா இது 3:1 இருக்குது, ஆனால் எடுத்து எழுதுனது 1:3ன்னு இருக்குது, எப்படி வந்துச்சு அப்படின்னா இதுதான் அர்த்தம். சரிங்களா? எஃபிஷியன்சியில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து டைமாக மாற்றினாங்கன்னா இப்படி தலைகீழ அப்படி மாறிடும். எதனால் மாறுதுன்னா இதனால தான். சரிங்களா? ஸோ இதுதான் எஃபிஷியன்சியோட ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படித்தோம் டைம் அண்ட் ஒர்க்கில், அடுத்தது எஃபிஷியன்சி கற்றுக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள். சரிங்களா? ஒரு சைக்கிள்னா என்ன? 1 சைக்கிள், இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா. 1 சைக்கிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்டிங், மொத்த பில்டிங் இருக்குது, பெயிண்ட் அடிக்கிறீங்க. ஓகேவா? நானும் நீங்களும் சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிறீங்க. ஆனால் எப்படி பெயிண்ட் அடிக்கிறோன்னா, மொதல் நாள் நான் வரேன், திங்கக்கிழமை நான் வரேன், கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுறேன். சரிங்களா? மொதல் நாள் யார் வரா? நான். சரிங்களா? நான் ஏன் வந்து பெயிண்ட் அடிக்கிறேன், ஓரளவுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டேன். அன்றைக்கி திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சு. நீங்கள் செவ்வாய்க்கிழமை வரீங்க, நீங்கள் என்ன அடுத்த நாள் வரீங்க, நீங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க. திருப்பி அடுத்த நாள் நான் வரேன், அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வரீங்க, அடுத்த நாள் நான், அடுத்த நாள் நீங்கள், இப்படியே போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு டைமில் இந்த வேலை முடிஞ்சிடும், வீட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிச்சிருவோம். அப்போனா அவங்க என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா, எவ்வளோ நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சிங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது இதுக்கு பேர் ஆல்டர்னேட்டுன்னு சொல்லுவாங்கப்பா. ஆல்டர்னேட்னா அடுத்தடுத்து வேலை செய்கிறது. நான் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு லீவ் போட்டுப்பேன், நீங்கள் அடுத்த நாள் வேலை செய்வீங்க, நீங்கள் வேலை செஞ்சு அடுத்த நாள் லீவ் போட்டுப்பீங்க, நீங்கள் லீவ் போடுற அன்றைக்கி நான் வருவேன். ஸோ ஏபி இப்படியே வேலை செஞ்சால் இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஒரு சைக்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சைக்கிள்னா இதுதான் ஒரு சைக்கிள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சைக்கிள்ன்றது நான் ஒரு நாள், நீங்கள் ஒரு நாள், திருப்பி இது ரிப்பீட் ஆகுது. நான் ஒரு நாள், நீங்கள் ஒரு நாள், அப்படி ரிப்பீட் ஆகாமல் இப்படி ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு சைக்கிள். இந்த ஒரு சைக்கிள்ன்றது நான் ஒரு நாள் வேலை செஞ்சேன், நீங்கள் ஒரு நாள் வேலை செஞ்சுருக்கீங்க, அப்போது ஒரு சைக்கிள்ன்றது 2 டேஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? 2 நாள். இதுவே 3 பேர் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் திங்கக்கிழமை வரேன் ஏ, சரிங்களா? நீங்கள் புதன்கிழமை வரீங்க, உங்களோட ஃப்ரெண்டு செவ்வாய்க்கிழமை வராங்க, உங்களோட ஃப்ரெண்டு புதன்கிழமை, திருப்பி வியாழக்கிழமை நான், அடுத்தது நீங்கள், அடுத்தது உங்களோட ஃப்ரெண்டு, திருப்பி நான், அடுத்தது நீங்கள், உங்களோட ஃப்ரெண்டு, இப்படியே போயிட்டு இருக்குது. இப்படி போகும்போது இந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா ஒரு சைக்கிள் எதை எடுத்துப்பீங்க? இதுதான் ஒரு சைக்கிள். கரெக்டாக? ஏபிசி. ஏன்னா திருப்பி ஏபிசி அடுத்தது ஆரம்பிக்கும், திருப்பி ஏபிசி அடுத்து போகுது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஏபிசின்றதா ஒரு சைக்கிள். இந்த ஒரு சைக்கிள்ன்றது எத்தனை நாளுன்னு பார்க்கணும். ஸோ 1, 2, 3 நாள், 3 days.
புரியுதுங்களா? இப்படி தான்ப்பா போடணும், இதுதான் ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. இல்லை இப்படி கூட சொல்லலாம், ரெண்டு பேராக வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் நீங்களும் ஒரே நாளே வேலை செய்கிறீங்க, ஏபி. அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வேலை செய்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி உங்கள் ஃப்ரெண்டும் நானும் வேலை செய்கிறேன், திருப்பி ஏபி. இப்படி மாறிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம்ப்பா. இப்படியே போகுது. இப்படி வேலை செஞ்சாங்கன்னா ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சைக்கிள். ஒரு சைக்கிள்ன்றது எது? ஏபி பிசி சிஏ, திருப்பி ஏபி பிசி சிஏன்னு போகும். அப்போ இதுதான் ஒரு சைக்கிள். இந்த ஒரு சைக்கிள்ன்றது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள், பிசி ஒரு நாள், சிஏ ஒரு நாள், அப்போ 3 நாள். ஒரு சைக்கிள் அப்படின்றது 3 days. இங்கே எதனால் 2 days போட்டோம், இங்கே எதனால் 3 days போட்டோம், இங்கே எதனால் 3 days போட்டோம், இதுக்கான அர்த்தம் என்ன, இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இதெல்லாம் ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தான் படிக்கிறோம். கொஷின் போடும்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். எதனால் இப்படி வருது, எதனால் ஒரு சைக்கிள் கண்டுபிடிக்கிறோம், எதனால் ஆன்சர் போடுறோம், இது எல்லாமே நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ஒரு சைக்கிள்னு சொல்கிறோம். ரைட். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கூல் புக்ஸ்லையும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேயும் சரி, ரொம்ப கஷ்டமான கொஷின் இது வரைக்கும் கேட்ட மாதிரி தெரியல. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹை லெவலில் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்ஸ் படிச்சுட்டாலே போதும், இந்த மாதிரியான டைம் அண்ட் ஒர்க் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, என்னோடய யூடியூப் சேனல் இருக்குல்ல, இப்போ நீங்கள் படிக்கிறீங்கல்ல தமிழ் சேனல், அதுலேயே பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்குனே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, சரிங்களா? அதில் ஒரு 6 வீடியோ போட்டிருப்பேன்ப்பா. 6 வீடியோ இதே டைம் அண்ட் ஒர்க்குக்கு பேசிக்ஸ்லேருந்து போட்டிருப்பேன். லெசன் 1, லெசன் 2, லெசன் 3 அப்படின்னு இருக்கும். பேசிக்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் ரூல் நான் சொன்னேன்ல, அந்த செயின் ரூல் சொல்லி கொடுத்துருப்பேன், எஃபிஷியன்சி சொல்லி கொடுத்துருப்பேன், ஒர்க் அண்ட் வேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு 6 வீடியோ போட்டிருப்பேன்ப்பா. உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 6 வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். புரியாமலாம் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஒருவேளை டைம் இருந்தால் அதை பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நான் நடத்தும் போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைனா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் கொஷின் எல்லாமே சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒர்க் அண்ட் வேஜஸ்னு ஒன்று இருக்குப்பா. அதுதான் நம்மளோட போன வருஷத்தோட எக்ஸாமில் கேட்டது. டிஎன்பிஎஸ்சி 2022 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒர்க் அண்ட் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே டைம் அண்ட் ஒர்க்கில் தான் வரும். இப்போ 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிடி வேலை செய்வாங்க. 4 பேர் வேலை செய்வாங்க. ஒருத்தன் ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக இருப்பான், பொறுமையாக வேலை செய்வான். ஆனால் டி பார்த்தீங்கன்னா செம வேகமாக வேலை செஞ்சு முடிச்சிருவான். அப்போ யாருக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும்? இவனுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா கொடுத்த 2 மணி நேரத்தில் நிறைய வேலை செஞ்சுருப்பான். இவன் கொடுத்த 2 மணி நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்கிறனால கம்மியான வேலையை தான் செஞ்சுருப்பான். ஸோ நீ கம்மியான வேலை செஞ்சனால உனக்கு 2 மடங்கு தான் சம்பளம். நீ வேகமாக வேலை செஞ்சனால உனக்கு 6 மடங்கு சம்பளம் தரேன். இப்படி மாதிரி பிரிச்சுருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரித்து வச்சுருவாங்க. பிரிச்சுட்டு ஒரு மொத்தம் ஒரு சேலரி இருக்கும், 30,000 ரூபா அப்படின்னு இருக்கும். இந்த 30,000 எப்படி இவங்களுக்குலாம் பிரித்து கொடுப்பீங்க? இப்போ தான் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் படித்தோம். அந்த மாதிரி கொஷின் தான் ஒர்க் அண்ட் வேஜஸ். ஸோ அவன் வேலை செஞ்சதுக்கு கொடுக்குற சம்பளம் எவ்வளோ, அந்த மாதிரி கொஷின் தான் போன வருஷத்தோட டிஎன்பிஎஸ்சியில் இருந்துச்சு. 2018 கூட அதுதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒர்க் அண்ட் வேஜஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022, 2016 பேசிக்கான கொஷின் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு நீங்கள் படித்தாலே போதும். உங்களுக்கு தேவையான ஹோம்ஒர்க், உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டு எல்லாமே நான் கொடுத்துருவேன். டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு வீடியோ முடிக்க மாட்டேன், 4 வீடியோ ஆகும். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஸோ இது போதும்ப்பா, இந்த வீடியோவுக்கு இது நம்மளுக்கு போதும். நம்ம படித்தது எல்லாமே ஜஸ்ட் என்னென்னு தான் பார்த்தோம் டைம் அண்ட் ஒர்க்கில். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே இந்த வீடியோவில் படிக்கலை. ஓகேவா? ஸோ ஒரு குட்டி ரீகால் தான். என்ன இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன வேலை செய்கிறான் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, என்ன வேலைன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன வேலை செய்கிறான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது செயின் ரூல், ஒரு பாக்ஸ் போட்டு போடுவோம். சரிங்களா? அதுக்கு அதுதான் மெத்தட். எந்த வேலை செய்கிறானே கொடுக்காம ஒரு வேலையை முடிக்கிறான்னு சொன்னாங்கன்னா அந்த வேலையை நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கோட எந்த கொஷினாக இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கிறதே 1/ன்னு தான் ஆரம்பிப்போம். 1/12, 1/3, 1/5 தான் போடுவோம். அது எதனாலன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஓகேவா? அடுத்தது efficiency. So efficiency is inversely proportional to time. எதுக்காக inversely proportional? எதனால இது ஏறினா இது குறையுது? எதனால கொஸ்டினில் 3:1 கொடுத்துருக்காங்க ஆனால் எழுதும்போது 1:3 எழுதுனாங்க? ஸோ அதுதான் காரணம். நான் வேகமாக வேலை செஞ்சேன்னா என்னோட வேலை செய்கிற நேரம் கம்மியாயிடும். நான் பொறுமையாக வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு வேலை செய்கிற நேரம் அதிகமாகும். ஸோ இங்கே மேலே ஏறிச்சுன்னா இங்கே இறங்கும், இங்கே இறங்குனுச்சுன்னா இங்கே மேலே ஏறும். அதனால தான் ரேஷியோ இப்படி தலைகீழாக மாற்றி எழுதியிருப்பாங்க. அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இந்த லாஸ்ட்டாக சொன்ன
தான் இந்த ஒரு சைக்கிள். இந்த ஒரு சைக்கிள்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் ஒரு நாள் வேலை செய்கிறேன், நீங்கள் ஒரு நாள் வேலை செய்கிறீங்க, திருப்பி நான் ஒரு நாள் வேலை செய்கிறேன்னா நம்ம 2 பேர் ஒரு நாள், அதாவது ஒரு ஒர்க் அப்படின்றது 2 நாள்னு வரும். அந்த 2 நாள் தான் ஒரு சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி கடைசியாக நான் சொன்னது ஒர்க் அண்ட் வேஜஸ். ஸோ ஒர்க் அண்ட் வேஜஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ அதனால் அந்த ஒர்க் அண்ட் வேஜஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது ரேஷியோ ப்ரொபோர்ஷனே பாதி நடத்தியாச்சு, முக்காசி முடிச்சாச்சு. பட் இருந்தாலும் இங்கே நம்ம அதுக்கு பேஸ்டான கொஷினும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா. இதை தவிர இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொன்னது, ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்கேன், படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா என்னோடய சேனல்லே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் டைம் அண்ட் ஒர்க் மறந்துடாதீங்க, டைம் அண்ட் ஒர்க்குன்னு இருக்கும். 6 வீடியோ கிட்ட நான் போட்டிருப்பேன். பேசிக்லேருந்து லெசன் நம்பர் 1லேருந்து படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அந்த 6 வீடியோ பார்த்தாலே போதும். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள், டெஸ்ட்டு வாங்கி எழுத ஆரம்பிங்க. அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நான் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருவேன். சரிங்களா? ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.